நீங்க கேக்குற விஷயம் எனக்கு புரியுதுங்க. ஆனா அக்கா புருஷனை இழந்தவங்க. பையன் கல்யாணத்துல அவங்க முன்ன நிக்க சங்கடப்பட்டுக்கிட்டு ரூமுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. என்ன சம்பந்தியம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தியம்மா யாரு? ஆதி தம்பியோட அம்மா. இப்படி ஒரு பிரச்சனை பாரதிக்கு வந்தப்போ ஆதி தம்பி துடிச்சு போய் நின்னார்ல, அந்த சமயத்துல பாரதிக்காக ஓடி வந்து நின்னார்ல, அப்படிப்பட்டவரு தான் அம்மா இல்லாதப்ப தாலி கட்டணும்னு நினைப்பாரா? தம்பி, நான் சொல்றது சரிதானே? ஆதி, என்ன ஆதி, உங்க அம்மா இல்லாம நம்ம கல்யாணம் எப்படி? அவங்களுக்கு நம்ம கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க நின்னு நம்மள ஆசீர்வாதம் பண்ணாம எப்படி என்னால சந்தோஷமா தாலி கட்டிக்க முடியும்? நீங்களாவது உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் உங்க அம்மாவை மேடைக்கு அழைச்சிட்டு வர்றேன். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையா? ஏங்க, நான் உங்க கூட வரேங்க. ஏய், நீ எதுக்கு இப்ப வர்றங்கற? நான் போய் உள்ள இருக்கிற சம்பந்தி அம்மாவை கூட்டு வரேன், நீ இங்கே இரு. இங்க பாருங்க சம்பந்தி, முதல்ல நிஜத்துல நடக்கிற உங்க பையனோட கல்யாணத்துக்கு வந்து அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிங்க சம்பந்தி, நீங்க போங்க, நாங்க வரோம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இப்பவே நீங்க என் கூட வந்தாகணும். நான் உங்களை இங்க விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்ல. லதா கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாரதிக்கு ஒரு சின்ன அவமானம் ஏற்பட்டதும் ஆதி தம்பி அத்தனை பேர் முன்னாடியும் பாரதி மரியாதையை காப்பாத்தணும்னு நினைச்சாருல்ல. இது அவரோட கல்யாணம், நீங்க அவரோட அம்மா, நீங்க ஒதுங்கி இருக்கலாமா? ஆதி தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாருமா. அவர் மாப்பிள்ளையா இருக்கிறதுனால எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நான் அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல. வாங்க சம்பந்தி. வாக்கா. சரி, வா. என்ன சரவணா, குழப்பமா இருக்கா? ஆதி இங்க எப்படி வந்தான், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, இத பத்தில நீ எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம் சரவணா. எழுதப்பட்ட விதிப்படி எல்லாம் சரியாதான் நடக்குது சரவணா. இதுதான் நியதி. இத பார் சரவணா, இதெல்லாம் யாராலையும் மாத்தவே முடியாது. இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுவுமே இல்ல சரவணா. இந்த நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கல்ல, அவ்வளவுதான். நீ இத இப்படியே விட்டு சரவணா. நான் வரட்டா?
ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ சிஸ்டர் என்ன பண்றீங்க? பரவாயில்ல எந்திரிங்க, பரவாயில்ல எந்திரிங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். டேய் மச்சான், உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் காரணம் இல்லடா, உங்க காதல் தான் காரணம். அதையும் மீறி உங்க 2 பேரையும் உங்களுக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் சேர்த்து வச்சிருக்கு. ஏய் என்ன திடீர்னு பயங்கரமா எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? விடு மச்சான், நடந்த விஷயம் எதுவுமே நாம யோசிச்சு பார்க்குற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அது ஒரு மேஜிக். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சேரணுன்றது நீங்க 2 பேரும் எடுத்த முடிவு கிடையாது. அதுதான் உங்க 2 பேரோட பிராப்தம். அதை மீறி யாரும் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது மச்சான். அதே எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை உன்கிட்ட சொல்ற சூழ்நிலை இப்ப இல்லை. அது உனக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு இதயம் கொடுத்தவரோட வைஃப் தான் உன் பக்கத்துல இன்னைக்கு மனைவி அணைக்கிற பாரதி. அது ரகசியமா இருக்கட்டும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்ல போறதில்ல. ஏய் என்னடா ஆச்சு? அப்பப்போ ஃப்ரீஸ் ஆயிடுற. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? மச்சான், உன்கிட்ட சொல்லணும்னா நிறைய சொல்லலாம்டா. ஆனா இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதி. அத யார் நினைச்சாலும், ஏன் நீங்களே நினைச்சாலும் கூட மாத்த முடியாது. அது எனக்கு இன்னைக்கு தான்டா புரிஞ்சது. மச்சான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. நீங்களும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். என்ன சிஸ்டர், என் ஃப்ரெண்ட பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? அப்புறம் என்னடா மச்சான், 2 பேரும் காலகாலத்துக்கும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஓகேடா மச்சான். டேய் மச்சான், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதாண்டா வாசுவோட ஆசை. அதை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டாரு. ஆதிதான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். அக்கா கோயிலுக்கு போறேன்னு போயிட்டாங்க. அவங்க போனை எப்படியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நமக்கு ஃபோன் பண்றான் போல இருக்கு. பவானி, பார்த்தேன், எனக்கு கூட தான் வந்திருக்கு. இந்நேரம் அந்த பிச்சைக்கார கூட்டம் வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுல நம்ம யாரும் இல்ல, ஆரத்தி எடுக்க ஆள் இல்லைன்னு அது இதுன்னு அந்த பெரிய பிரச்சனை பண்ணிருக்கோம். என்னங்க, எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. மாப்பிள்ள நம்ம வரலன்னு கோச்சுக்க போறாருங்க. ஏய், அக்கா கோயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் கொஞ்ச நேரம் நமக்காக வெயிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. நாம வர போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் இடத்த காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நாம வீட்டுக்கு போனா போதும். என்னங்க, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு தாங்க இருக்கு. ஏய், உனக்கு அப்படி ஆவலனா தாண்டி ஆச்சரியம். பேசாம இருக்கியா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. அது சரி, கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அது நடந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? ஆதிதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான். எனக்கும் ஆதி கிட்டது தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ப்ளே பண்றேன். சரியா இன்னும் 5 நிமிஷம். நீங்க எங்க இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாகணும். வர்றதும் வராதும் உங்க இஷ்டம். நீங்க வரலனா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது. புரியலையா? தெளிவா சொல்றேன். யாருக்குமே நான் பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லாதவங்க இனிமே தனியா வீடு பார்த்து உங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் இங்க வரணும். சரி வாங்க எல்லாரும் போவோம். ஆ? தலை எழுத்து. தமிழ் பாப்பா, ஆதி அப்பா உனக்காக நிறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருக்காராம். நீ போய் அதை வச்சுட்டு விளையாடுறீங்களா? சரிங்க தாத்தா. சின்ன சம்பந்தியம்மா, சொல்லுங்க. கல்யாணம்லாம் நல்லதாக முடிஞ்சிருச்சு. எந்தவித குறையும் இல்லாம சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்திட்டோம். அப்புறம் நம்ம பக்கத்துல இருந்து அடுத்த சடங்கையும் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க ஆரம்பிச்சுப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஜோசியர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன். இன்னைக்கே நல்ல நாளாக இருக்குதுன்னு சொன்னார். அதனால் இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா டக்குன்னு இப்படி பேசிட்டேன்னு நினைக்கக்கூடாது. அது காலகாலத்தில் நடக்கிறதான முறை. ஏமா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? இத்தனை பேர் முன்னாடி சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசியே ஆகணும்னு இருக்கா என்ன? ஏமா இப்படி பண்றாரு? சகிக்கலமா. இந்த கூறுகட்ட மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. என்னத்தையே பண்ணி தொலைட்டு விடு. சீக்கிரமா வீட்டுக்கு போற வழிய பாப்போம். இல்ல சம்பந்தி, நீங்க சொல்றது சரிதான். அறிவு, அவர் சொல்றத கேட்டீங்கல்ல, அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. சரி பவானி, நான் பாத்துக்கிறேன். அம்மாடி பாரதி, தம்பி ஆதி, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க. எனக்கும் கொஞ்சம் களைப்பா தான் இருக்கு. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். சரிங்க சம்பந்தி. அம்மா என்னடானா பாலும் பழமும் கொடுத்து தாங்குன்னு தாங்குறாங்க. அப்பா என்னடானா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றாரு. மாமா அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்ற பயத்துலதான் இதெல்லாம் பண்றாங்க. சுவேதா வேற ரொம்ப டென்ஷனா இருக்கா. அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். மாப்பிள்ள லேஸ்பட்ட ஆள் இல்ல, நிறைய மாறி போயிட்டான். அந்த பாரதிக்காக நம்ம எல்லாரையும் பலி கொடுக்க தயாராயிட்டான். ஆனா இப்ப நம்ம எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்றதுதான் நமக்கு நல்லது. ஏங்க, அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போற போக்க பார்த்தா சாந்தி முகூர்த்தம் தான் நடக்கும் போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆனா ஸ்வேதாவை பாருங்களேன், அவ ஏதோ பிளான் பண்ற மாதிரியே தெரியுது. அடையேன் பவானி, அவளுக்கு வேற என்ன வேலை? அவ போடுற எந்த திட்டமும் வேலைக்கே ஆகாது. ஐயோ, சாரி ஸ்வேதா ஆண்டி, தெரியாம பண்ணிட்டேன்.
ச்சே, ஏன் அப்படி பண்ணியும்? ஏய் தமிழ், என்னடா ஆச்சு? ஏன் அழற? தமிழ், ஸ்வேதா ஆண்டி அடிச்சிட்டாங்கம்மா. ஸ்வேதா, எதுக்கு தமிழ் அடிச்சீங்க? இவ பண்ண காரியத்துக்கு அடிக்காம மடியில வச்சு கொஞ்சம் வாங்கலாம். ஸ்வேதா, கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. ஆமா, தப்பு பண்ண அடிச்சேன், அதுக்கு என்ன இப்போ? பாரதி, எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு மேல கை வச்சிருப்பேன். இப்ப எதுக்கு ஸ்வேதா அடிச்சா? அதாங்க நானும் கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஏன் பொண்ணு அடிச்சிருப்பாங்க? என்ன பாரதி, புத்திசாலித்தனமா பேசுறதானப்பா? குழந்தை தப்பு பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய பொண்ணு கிட்ட கை நீட்டுவியா? ஏய் பாரதி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. ஏங்க, என்னங்க இதெல்லாம் கொடுமை? பாரதி, ரொம்ப தப்பு பண்ற. எல்லாம் என் மாப்பிள்ளை கொடுக்குற இடம். கொஞ்சம் கூட தகுதி தராதரம் தெரியாத ஆளாக்க. எனக்கு சீரியஸா ஒரு விஷயம் புரியல. அவங்க என் குழந்தைய அடிச்சிருக்காங்க. யாருமே அத பத்தி கேட்காம நான் அடிச்சத பத்தி மட்டும் பேசுறீங்க. அறிவன், இவகிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம்மா, நம்ம வீட்டு பொண்ணு அடிச்சுட்டு நம்மகிட்டே நியாயம் பேசுகிறா. என்னதான் சொல்கிறதுனே தெரியல. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் கேக்குறீங்க நீ? இதோ இவ உன்னை பெத்து வச்சிருக்காளே. ஸ்வேதா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது விளையாடிக்கிட்டே வந்து ஜூஸ பூரா லேப்டாப்ல கொட்டி லேப்டாப்ப நாசமாக்கிடுச்சு. ஐயோ, அதுக்காக ஸ்வேதா கோவத்துல ஒரே ஒரு அடி அடிச்சுட்டான். அதுக்கு போய் பாரதி என்ன ஏதுன்னு கூட கேட்காம திருப்பி ஸ்வேதாவை போய் அடிச்சுட்டான். கேட்டா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா. மாப்பிள்ள வேற ஸ்வேதாவை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நீங்களே கொஞ்சம் கேளுங்க அண்ணி. அக்கா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா, என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க இப்ப நம்ம ஸ்வேதா அடிக்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற பவானி? பாரதி யாரு? ஏன் மருமகன். தமிழ் என்னோட பேத்தி. ஸ்வேதா, நீ அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மன்னிப்பு கேளு ஸ்வேதா. நான் அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, இங்க பாருமா. விடுமா? ஐயோ, சொல்லுங்க அம்மா. பாரதி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறது உண்மைதான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எது எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம். நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியாது. சாரி ஃப்ரெண்ட், இனிமே உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ப்ராமிஸ், ஓகேவா? ஓகேப்பா. கொஞ்சம் கோபப்படாம இருமா.
இல்லப்பா. ஸ்வேதா, அறிவு, என்ன பண்றீங்க? வாங்க சாப்பிடலாம். ஆல்ரெடி காஞ்சிபுரம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணதால பாரதிக்கு நம்ம ஆஃபீஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெரியும். ஸோ இங்கே அவங்க என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, அப்படியா? ஐயோ, இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியாம போச்சுப்பா. என்ன இருந்தாலும் உன்னை கேட்ட முடிவு எடுத்திருக்கணும்பா. சரிப்பா, பரவாயில்ல விடு. நீ பாரதிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ. ஆதி, என்னால சொல்லாம இருக்க முடியல. பாரதிக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்து வீட்டோட வச்சு என் மருமகளா அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போல, வீட்லயே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன பாரதி, அதெல்லாம் வேண்டாமா? ஆதி ஒரு முடிவு பண்ணா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். நான் தான் உன்னை கேட்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். பரவாயில்லம்மா, நீ ஆபீஸ்க்கே போ. இல்லம்மா, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுதானே இவ்ளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்க முடிவு பண்ணீங்க. நான் வீட்ல இருந்தபடியே பாத்துக்கிட்டா போதும். ஆபீஸ ஆதி பாத்துப்பாரு. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாரதி எப்படிப்பட்டவன்னு நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்கா. ஆதியோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அப்படி பார்த்தா நாம எல்லாருமே பாரதிக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்க்கறது தான் பாரதிக்கு நாம செய்யற மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் ஏதோ முட்டாள்தனமா வீடு பொறுப்பு அழகு பார்க்கணும்னு ஏதேதோ பேசுறாங்க. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு சாவி கொத்த கையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுல சாப்பாட்டுக்கு மெனு வேற ரொம்ப முக்கியம். டிஸ்கஸ்டிங் பாரதி, என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எந்த காலத்துல இருக்காங்க இவங்க எல்லாம்? இது உங்க மேல இருக்கிற அன்பு பாசத்தால பண்ணதான் நினைக்காதீங்க. உங்களை வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுறதுக்காக அவங்க போட்டிருக்கிற பிளான் தான் இது. பாரதி, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. தப்பா இருக்கு பாரதி. ஆதி, நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயமுமே நாம பாக்குற பார்வையில தான் இருக்கு. இந்த உலகத்துல சரி தப்புன்னுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு தப்பா இருக்கலாம். அதே மாதிரிதான் உங்களுக்கும். அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆதி. அவங்க உங்க அம்மா தானே. பாரதி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆதி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? பழைய கதை தான். நான் முதல்ல வாசுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனப்போ என்ன அந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களே என் காதலை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்ன பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல ஒருத்தியா என்னை ஏத்துப்பாங்க. அன்பால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல ஆதி. என்ன அது உண்மையா இருக்கணும், உங்க காதல் மாதிரி. இல்ல பாரதி, எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க கூட எல்லாம் நான் ரொம்ப வருஷமா இருந்திருக்கேன். இவங்க ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்காது. ஆதி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன் ப்ளீஸ். இங்க இருக்கிறவங்கள அன்பால ஜெயிச்சாதான் நானும் தமிழும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். முதல்ல
நான் இந்த வீட்டை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வரேன். ஓகேவா? என்னமோ சொல்றீங்க பாரதி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இவ்வளவு நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போறீங்க, மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டா எப்படி? சிரிச்சுக்கிட்டே போங்க. நான் ஒன்றும் மிஷின் இல்லை பாரதி. நான் கோவமா இருக்கேன். போதும், லேட் ஆச்சு, வா போய் தூங்கலாம். என்னம்மா எங்க கூப்பிடுறீங்க? இனிமே இதுதான் என்னோட ரூம். நீங்க 2 பேரும் வேணா போய் தூங்குங்க. தமிழ், இது என்னடி புது பழக்கம்? நீ எப்பவுமே ஏன் கூட தானே தூங்குவ? அது தாத்தா வீடுமா, அங்கதான் எனக்கு ரூமே இல்லையே. ஆனா இங்க என்னோட அப்பா சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. தனியா தூங்கினாதான் ஸ்ட்ராங்கான கேர்ளா ஆக முடியும். That's my girl. இதெல்லாம் உங்க பிளான் தானா? இதுல பிளான் பண்ண என்னங்க இருக்கு? என் பொண்ணு அவங்களுக்கு தனியா ரூம் வேணும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம ஊர்ல தான் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை தனியா தூங்க வைக்கிறதுக்கு பழக்கம் இல்லை. ஃபாரின்ல எல்லாம் பிறந்த குழந்தை கூட தனியா தான் தூங்கும். பாரதி, ஆக்சுவலி சொல்லணும்னா 3 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களை தனியா தூங்க பழக்கிறது தான் நல்லது. அப்பதான் அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வரும், இண்டிபெண்டா வளருவாங்க. தட்ஸ் நாட் ராங். அப்படி பார்த்தா என் ஃப்ரெண்ட் தனியாக அவங்களே தூங்க ரெடி ஆயிட்டாங்க. இதை பாராட்டாம பிளான் அது இதுன்னு சொல்லிட்டு போங்க பாரதி. சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா என்னடா வம்பா போச்சு. போங்க பாரதி, நல்லதுக்கே காலம் இல்லை. ஆதி, ஆதி, சாரி ஆதி, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, அதான் அப்படியே தூங்கிட்டேன். நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல. நீங்க ஏன் இங்க தூங்குறீங்க? வாங்க வந்து பெட்ல படுங்க. பாரதி, இந்த விண்டோ ஸ்கிரீனை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்களேன். ஓபன் பண்ணி பாருங்க. ஐயோ, விடிஞ்சிருச்சா? நான் எப்படி இப்படி தூங்குனேன்? சாரி ஆதி, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் அப்படியே தூங்கிட்டேன். அதான் வந்து பார்த்தேனே, நீங்க டயர்ட்ல உங்களையும் மறந்து தூங்கிட்டு இருந்தீங்க. நீங்க இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான் பாரதி. ஆனா இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக நீங்க இங்க வரல. ஸோ அதுலயே மூழ்கி போயிடாதீங்க பாரதி. ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆளுங்க இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நீங்க என் கூட கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க. பாரதி, இந்த வீட்டில் உங்களை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு அவசியமும் இல்லை. வாழ்க்கையில மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நமக்கான வாழ்க்கை நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். நீங்க அம்மா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் நீங்க இதுக்காக இங்க வரல பாரதி. அண்ணி, நீங்க பலே கில்லடிதான்.
யாருக்கும் சந்தேகம் வராதபடி பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியவும் பிரிக்க திட்டம் போட்டிருக்கீங்க. இப்பதான் தெரியுது. பாரதி, மா சூப்பர்மா. இப்படி ஒரு சர்ப்ரைஸ உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் படிச்ச ஸ்கூல்ல தமிழ் படிக்க போறான்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாரதி, அம்மா சொல்ற மாதிரி நான் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்கூல் தான். ரொம்ப பெஸ்ட் ஸ்கூல். நான் என் அனுபவத்துல சொல்றேன், தமிழுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷனா வேற பார்க்கவே முடியாது. பாரதி, நீங்க பழைய ஸ்கூல்ல டிசி வாங்குறத பத்தி விசாரிங்க. உடனே நம்ம அப்ளிகேஷனுக்கு பில் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன தமிழ், உனக்காக பாட்டி என்னெல்லாம் பண்றேன் பாத்தியா? ஹாப்பி தானே? ஓகே பாட்டி, ஹாப்பி தான். ஏங்க போன் அடிக்குது பாருங்க. அத கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சம்மந்தி தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஹலோ சமந்தி, நான் சாரதா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்மா. அங்க பாப்பா, பாரதி, மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஆனால் ஏதோ பல வருஷம் ஆனது போல பழப்பா இருக்கு. உண்மைதான் சமந்தி. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் போன் பண்ணேன். சொல்லுங்க சம்பந்தி. நம்ம தமிழுக்கு ஊட்டியிலேயே பெரிய கான்வென்ட்ல சீட் கிடைச்சிருக்கு. நாளைக்கே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது சம்பந்தி? போய் தானே ஆகணும். அவங்க 3 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. பாரதி உங்ககிட்ட அவசரத்துல சொல்ல மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் சம்பந்தி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு இப்ப போன் பண்ணேன். என்ன சம்பந்தியம்மா, என்ன சொல்றீங்க? என் பேத்தி இவ்வளவு அவசரமா அவ்வளவு தூரம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இங்க நம்ம ஊர்ல இல்லாத பள்ளிக்கூடமா? இங்க நாம இத்தனை பேர் எதுக்கு இருக்கோம்? சின்ன குழந்தமாவ, அதுக்கு என்ன விவரம் தெரியும்? அவ்வளவு தூரத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க? வாஸ்தவம் தான் சம்பந்தி. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண ஸ்கூல் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல். அங்க ஒரு சீட்டு கிடைக்காதான்னு 4 வருஷம் 5 வருஷம்னு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழுக்கு சீட் கிடைச்சது அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் சம்பந்தி. நம்ம ஆதியில அவனும் அங்கதான் படிச்சான். சரி சம்பந்தி, நான் அதுக்கு தான் போன் பண்ணேன். வச்சுட்டுமா? தமிழ் பாப்பா நம்ம குடும்பத்தோட வாரிசு. அவளை எப்படி வளர்க்கணும், எங்க படிக்க வைக்கணும் நமக்கு தெரியும். வாங்க போலாம்.